காட்டுங்க. இந்த பாட்டுக்கு நம்ம ரீல்ஸ் பண்ணலாமா? ஓ பண்ணலாமே. நீங்க ரெண்டு பேரும் ஆடுங்க, நான் வேணா வீடியோ எடுக்கிறேன். நல்லா வீடியோ எடுப்பல்ல? நான் சூப்பரா வீடியோ எடுப்பேன்ப்பா. சரி அப்ப வாங்க ரீல்ஸ் பண்ணுவோம். சரி வாங்க போலாம். இன்னைக்கு வந்து நம்ம இழுக்கறி என்ட்ரன்ஸ்லாம் டான்ஸ் ஆட போறாங்க. வாங்க பார்க்கலாம். பட்டர்ஃப்ளை டவரே இல்ல, நெட்டும் இல்ல. நீ கொஞ்சம் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணு. என்னோட முடிஞ்சு 1 மணி நேரம் ஆச்சு. என்ன பண்ணலாம்? சரி என்னப்பா அது, நம்ம ஆசைப்பட்டு ரீல்ஸ் எடுக்கல, அப்ப நெட் எல்லாம் தீந்து போயிடுது. நீனாவும் கொஞ்சம் ஹாட்ஸ்பாட் ஆன் நோட்டும் முடிஞ்சிருச்சு. இப்ப என்ன பண்ணலாம்? அடிக்குது. சரி வாங்க விளையாட போவோம். சரி வாங்க போலாம். ஏய் நம்ம மட்டும் எப்படிப்பா தனியா போறது? கோபிகாவே கூப்பிடுறோம். சரி வாங்க போவோம். பாப்பா கோபிகா எங்கயா? அக்கா இங்க தூங்குறாங்க. சாப்பிட்டு இந்த நேரத்துல என்ன தூக்கம்? தூங்கிக்கிட்டே தான் இருக்கும். ஏ கோபிகா, ஏ கோபிகா, என்னப்பா தூங்கும் போது வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கீங்க. இந்த நேரத்துல என்ன தூங்கிட்டு இருக்க? வா நம்ம போய் விளையாடுவோம். வேற லீவ்ல என்னதான் பண்றது? அதான் விளையாட சாப்பிட்டு தூங்காம வா கோபி எந்திரிச்சு விளையாட போலாம். வீட்டில் இருக்க போர் அடிக்குது. இந்த லீவு விட்டாங்க ஒன்னத்துக்கும் பிரயோஜனமே இல்லை. ஆமா ஒன்னத்துக்கும் பிரயோஜனமே இல்லை. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வாங்க போலாம். நாங்களும் விளையாட போறோம்ப்பா. வேணா சரியா இருக்க ஆளுங்கலாம். இல்ல பரவாயில்ல இருக்கணும். சரி வாங்க. சரி. ஜனவரி, ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், நான் அவுட்டு. அக்டோபர், நவம்பர், டிசம்பர். அவுட்டு. நீ தான் ஜெயிச்ச. சரி விளையாட போர் அடிக்குது. சரி வர்றீங்களா? அக்காட்ட போய் ஏதாச்சும் கோயிலுக்கு போக்கிட்டு போமா? சரி நம்ம ஸ்கூல்ல படிச்ச அக்கா. வாங்க போய் பேசலாம். அங்க போய் நம்ம ஸ்கூல்ல படிச்ச அக்காங்க. ஹாய் அக்கா, நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க நல்லா இருக்கீங்களா? என்ன பண்றீங்க எல்லாம்? லீவ் விட்டாங்க. என்ன பண்றீங்க? நாங்களும் சும்மா தான் இருக்கோம். போர் அடிக்குதுன்னு தான் எல்லாம் விளையாட போலான்னு வந்தோம். அக்கா டைப்பிங் கிளாஸ் போலாமா? டைப்பிங் கிளாஸ் எல்லாம் 1000 ரூபா 2000 ரூபா கேட்பாங்க. அதுக்கெல்லாம் யார் வீட்லயும் கொடுக்க மாட்டாங்க. கம்ப்யூட்டர் கிளாஸ் போலாமா? இங்க இருந்து அன்னவாசல் போணும் கம்ப்யூட்டர் கிளாஸுக்குலாம். டான்சிங் கிளாஸ்? அதெல்லாம் எதுக்கு? டான்ஸ் எல்லாம் ஆடி எதாச்சும் சொல்லுவாங்க. பேசாம நம்ம எங்களை விட்டுட்டு ஏதோ மீட்டிங் போட்டுட்டு இருக்கீங்க. எங்களுக்கு என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்கப்பா. இல்ல சும்மா பேசிட்டு இருக்கோம். இந்த சம்மர் லீவ்ல அதான் எங்கேயாச்சும் போலான்னு. இப்பதான் மண்டேல உருப்படியான ஒரு ஐடியா வந்திருக்கு. அது கூட உனக்குலாம் இல்ல. கராத்தே கிளாஸ் போலாமா? கராத்தே கராத்தே கிளாஸ் நீ கூட போனதானே? ஆமாக்கா, நான் இருங்க, நான் வீட்டில் போய் சிரமம் எடுத்து வரேன். இந்த பாப்பா சிலம்பெல்லாம் சுத்தும் போலயே. ஆமா. தள்ளுங்க பாப்போம். சூப்பரா சுத்துனையா. எங்களுக்கும் ஆசையா இருக்குது மாதிரி சித்தணும்னு. எங்கயா கிளாஸ் போன பாப்பா? பிடாரி கோயில்லக்கா, அங்கே எடுக்கிறாங்க. யாரு பாப்பா எடுக்கிறா? இழுப்பூர்ல பஞ்சபுதா டீம்லேருந்து சதீஷ் மாஸ்டர்கிட்ட கற்றுக்கிட்டேன். என் ஃப்ரெண்டு கராத்தே கிளாஸ் போயிருக்கு. அடிக்கடி ஸ்டோரி ஸ்டேட்டஸ் இதெல்லாம் வைக்கும். செம்மையா சுத்தி இருக்கும். வேணும்னா அவள்கிட்ட ஃபோன் பண்ணி நான் கேட்குறேன். ஹலோ மது, இது மாதிரி நீ கராத்தே கிளாஸ் போனீல, அது மாதிரி எங்கள் பிள்ளைங்கெல்லாம் வரேங்குது. எங்களுக்கு அதை பற்றி சொல்கிறியா? சரி நாங்கள் வீட்டுக்கு எல்லாருமே வரோம். சரி மது. எல்லாத்தையும் அவங்க வீட்டுக்கு கூப்பிட்றா. வீட்டில் எல்லாத்துக்கும் தெளிவாக சொல்கிறாங்க. எல்லாம் நல்லா கேட்டுட்டு வீட்டில் போய் சொல்லுங்க. சரி வாங்க போவோம். சரிதா சரிதா. தண்ணி மருந்து இருப்போம். சர்வீஸ் வந்து தண்ணி உடனே வச்சுக்கிட்டு இல்லை மயக்கமாக இருக்குது. டக்குன்னு தண்ணி மருந்து கொடுக்கணும். வாங்க வாங்க, நல்லா இருக்கீங்களா? எல்லாம் எப்படி இருக்கீங்க? வாங்க உட்காருங்க. நாங்க தண்ணி குடிங்க. இப்படி வெயில வந்துருக்கீங்க. நான் குடிங்க, பரவாயில்ல குடிங்க. குடிச்சிட்டீங்களா? சரி வாங்க உட்காருங்க, உட்காந்து பேசுவோம். என்ன புதுசா வீட்டுக்குலாம் வந்துருக்கீங்க?
லீவ்ல ரொம்ப போர் அடிக்குதுன்னு வந்தோம்க்கா. போர் அடிக்குதா? நான் எனக்குன்னா 1000 வேலை இருக்கு. இப்ப நீங்க வரட்டி வயலுக்கு போய் மாட்டை ஓட்டிக்கிட்டு நீங்க வரவும் மாட்டை கட்டி போட்டுட்டு வர்றா ஜிவி போன் பண்ணுச்சு அந்த அவ்வளோ உட்காந்துருக்கீங்க நீங்க வரீங்கன்னு. மாடு மேய்க்கிறதும் வேலையாக்கா? ஆமா, அப்புறம் என்ன பண்றது? வெயில்ல மாடு மேய்க்கணும், மாட்டுக்கு புல் அறுத்து வைக்கணும். வெயில்ல புல்லும் இல்லை, இங்கே வயலுக்கு போயினாதான் புல் அறுத்துட்டு வர முடியும். ஓ அதே கருத்து போயிட்டீங்களா? ஆமா, அதே கருத்து வேற போயிட்டு இப்படி போங்க. இப்ப கிளாஸ் எப்ப போகும்போது? கிளாஸ் சாயங்காலம் அப்புறம் என்ன பண்றேன்? வெயில்ல கிளாஸ் வைக்கிறாங்க. சாயங்காலம் ஈவினிங் போயிட்டு 4 மணிக்கு போயிட்டு 6:30க்கெல்லாம் வந்துருவேன். வெயிலே இருக்காது, ஜாலியா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வர வேண்டியது. எங்களுக்கும் லீவ்ல போர் அடிக்குது, கிளாஸ் வரலாமா நாங்களும்? வாங்க கிளாஸ் வாங்க. 10 நாள் சம்மர் கேம்ப் போடுறாங்க. 26ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரையும் போடுறாங்க. கேம்ப்ல வந்து என்னென்னு சொல்லிட்டாங்க, கராத்தே சொல்லி தர்றாங்க. இந்த சமுதாயத்துக்கு பெண்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று கராத்தே தான். அதுக்கப்புறம் பாரம்பரியமான சிலம்ப கலையான போர்க்கலையான சிலம்பக்கலை சொல்லி தர்றாங்க. மருத்துவம் சொல்லி தர்றாங்க. இப்போலாம் இங்கிலீஷ் மருந்து நிறையா வந்து மருந்து கொடுக்குறேங்கிற பேரில் நிறைய நோய் தான் உருவாகிட்டு இருக்கு. ஆனால் நம்ம பஞ்சபூத டீம்ல இருந்து நம்ம சித்த மருத்துவம், யோக மருத்துவம் நிறைய மருத்துவம் சொல்லி தர்றாங்க. மன அமைதிக்காக யோகா சொல்லி தர்றாங்க. இது இல்லாமல் ஜிம்னாஸ்டிக்கு, பாக்ஸிங்கு. இப்போ நீங்கள் போயிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு திடீர்னு யாரோ பிடிச்சி அடிக்கிறாங்க, நம்மளால அடிக்க முடியல அப்படின்னா பாக்ஸிங் இது மாதிரி கற்றுக்கிட்டீங்கன்னா திருப்பி அடிக்கணும்னு தோணும்ல. இது மாதிரி நிறையா சொல்லி தர்றாங்க. நீங்களும் வாங்க, ஜாயின் பண்ணுங்க. இதெல்லாம் கத்துக்கணும் நிறைய ஃபீஸ் ஆகுமேக்கா? ஃபீஸ் எல்லாம் நிறைய இல்லவே இல்லை. நீங்களாம் அவ்வளோ காஸ்ட்லியாக ட்ரெஸ் போடுறீங்க, மேக்கப் செட்லாம் வாங்குறீங்க, அவ்வளோலாம் இல்லை, கம்மி தான் ஃபீஸ். 500 ரூபா தான் 10 நாள் கேம்புக்கு. 500 ரூபா அவ்வளோ சொல்லித்தருவாங்க உங்களுக்கு. நீங்கள் நிறைய கற்றுக்கலாம், வந்து ஜாயின் பண்ணுங்க. 500 ரூபா தானக்கா? 500 ரூபா 500 ரூபா தான். நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்க. இப்போ மாச ஃபீஸ்க்கு உங்களுக்கு இந்த கேம்ப் பிடிச்சிருந்துச்சுன்னா அடுத்து நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கோங்க. மாதம் 400 ரூபா தான் உங்களுக்கு ஃபீஸு. வெறும் 400 ரூபா? வெறும் 400 ரூபா. அவ்வளோ கம்மியில் உங்களுக்கு இவ்வளோ சொல்லித்தரது பெரிய விஷயம். வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சாயங்காலம் 4 மணிலேருந்து 6:30 மணி. வெயில் அடிக்குதுல்ல, வெயிலில் போய் பண்ண முடியாது, அதனால ஈவினிங் தான் கிளாஸு. சரிங்கக்கா. வாரத்துல எத்தனை நாள்க்கா கிளாஸ்? நமக்கு கேம்ப் வந்து 10 நாள் ஃபுல்லாகவே தான் நடக்குது. கிளாஸ் வந்து வாரத்தில் 3 நாள் தான் நடக்குது. வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் சாயங்காலம் நடக்கும். வெள்ளிக்கிழமை என்ன சொல்லி தருவாங்க? வெள்ளிக்கிழமை பாக்ஸிங் யோகா சொல்லி தருவாங்க. சனிக்கிழமை கராத்தே சொல்லி தருவாங்க. ஞாயிற்றுக்கிழமை சிலம்பம் சொல்லி தருவாங்க. டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணாம வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நமக்கு என்னக்கா பெனிஃபிட்? என்னம்மா நீ இப்படி கேட்டுட்டு தான் என்ன பெனிஃபிட்? நம்ம பஞ்சபூதா டீம் அகாடமிலேருந்து காவல்துறையில் இருக்காங்க, அரசு அதிகாரியா நிறைய பேர் இருக்காங்க. கம்மியாக மார்க் எடுத்துனா நம்ம சர்டிஃபிகேட்டை வச்சு ஃப்ரீயாக காலேஜ் யூனிவர்சிட்டியில் படித்து பெரிய ஆள் ஆகிட்டு இருக்காங்க. நீங்கள் எப்படி கேட்டுட்டீங்க? அது மட்டும் இல்லாமல் அம்மா அப்பா இல்லாத பிள்ளைங்களுக்கு நம்ம மாஸ்டர் ஃப்ரீயாகவும் சொல்லி தர்றாங்க. உங்களுக்கு தெரியுமா? தெரியாதேக்கா. தெரிஞ்சுக்கங்க, 4 பேருக்கு சொல்லுங்க, கூட்டிட்டு வாங்க. சரிங்கக்கா. ஓகே, ஒரு நல்ல தகவலா உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு நல்லா சொல்லிட்ட மது. நாங்களும் எல்லாருமே வந்து சேருவோம். ரொம்ப தேங்க்ஸ்க்கா. தேங்க்ஸ். அக்கா நீங்க சொன்ன மாதிரியே நாங்களும் சேர்ந்துட்டோம்க்கா. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நம்ம பஞ்சபூதா டீம்ல சேர்ந்துட்டாங்க. நீங்களும் வேகமா சேருங்க. சாதனை படைக்கணுமா? பஞ்சபூதால இணைங்க, சாதனை படைங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களில் ஒருத்தி பஞ்சபூதா டீம் வாணிவி. நன்றி, வணக்கம். பாய்.